வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தங்கமயில் ஜுவல்லரியோட டெஜி கோல்ட் ஸ்கீமை பற்றி பார்க்க போகிறோம். டெஜிஸ் கோல்ட் ஸ்கீம்னா வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம மொபைல் அப்ளிகேஷன், மொபைல் ஆப் மூலமாக டிஜிட்டலாக கோல்டு சேமித்து வைக்கிறதுக்கான தங்கமயில் ஜுவல்லரியில் கொடுத்துருக்கிற ஒரு நல்ல ஸ்கீம், நல்ல ஆப்ஷன். இதில் நீங்கள் குறைஞ்சபட்சம் டெய்லி 100 ரூபாயிலிருந்து தங்கம் சேமித்து வைக்கலாம். இதில் நீங்கள் 100 ரூபாயிலேருந்து ஒரு நாளைக்கு அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணலாம். உங்களால் டெய்லி ஆட் பண்ண முடியாது, டெய்லி சேமிக்க முடியாது, வாரம் ஒருக்கா தான் முடியும், மாதம் ஒருக்கா தான் முடியும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி இல்லை ஒரே நாளில் உங்களுக்கு 2-3 அமௌண்ட் வருது அப்படின்னால் நீங்கள் தாராளமாக ஒரே நாள் எத்தனை டைம் வேணாலும் ஆட் பண்ணலாம். மினிமம் 100 ரூபா அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு லிமிட்டேஷனு. டெய்லியும் ஆட் பண்ணலாம், வாரத்துலேயே ஆட் பண்ணலாம், மந்த்லியே ஆட் பண்ணலாம், ஒரே நாள் பல டைம் வேணாலும் ஆட் பண்ணலாம். அதே மாதிரி இதோட மெச்சூரிட்டி டைம் பார்த்தீங்கன்னா 330 நாள். நீங்கள் ஆட் பண்ண அக்கௌண்ட் ஆரம்பித்ததுலேருந்து 330 நாளுக்கு அப்புறம் நீங்கள் உங்களுக்கு தேவையான நகையாகவோ காயினாகவோ என்ன வேணாலும் உங்களுக்கு வாங்கிக்கலாம். இப்போது அந்த 330 நாள் நீங்கள் வச்சுருக்கிறதுக்காக உங்களுக்கு தங்கமயில் ஜுவல்லரிலேருந்து எக்ஸ்க்ளூசிவான பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அந்த என்னென்ன பெனிஃபிட்ஸுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் முதல்ல 75 நாளில் அக்கௌண்ட்டில் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு 5% உங்களுக்கு போனஸாக கொடுக்குறாங்க. அதாவது நீங்கள் 1000 ரூபா அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறீங்க, சேமிக்கிறீங்க அப்படின்னா தங்கமயில் ஜுவல்லரிலேருந்து உங்களுக்கு 5%, அதாவது 1000 ரூபாய்ங்கிறப்ப 50 ரூபாய்க்கான பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்கள் 1000 ரூபாய்க்கு ஆன கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய்க்கான கோல்டும் உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும். கூட அவங்க கொடுக்குற ஒரு 50 ரூபாய்க்கான அக்கௌண்ட்டும் உங்கள் கோல்டு இதில் ஆட் ஆகிக்கும். அடுத்த நெக்ஸ்ட் 75 நாளுக்கு பார்த்தீங்கன்னா அதுவே 3.75% கொடுக்குறாங்க. தேர்ட் 75 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2% கொடுக்குறாங்க. லாஸ்ட் 75 டேஸ்க்கு பார்த்தீங்கன்னா 0.75% உங்களுக்கு பெனிஃபிட்டாக போனஸாக கொடுக்குறாங்க. அடுத்து இப்போ அது ஒரு எக்ஸாம்பிள் சினாரியோட நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு அப்ராக்ஸாக ஒரு 100 ரூபா சேமிக்கிறீங்க அப்படின்ட்டு நம்ம ரஃபாக ஒரு கால்குலேஷன் கணக்கு வச்சுக்கலாங்க. இப்போ மொதல் 75 நாளில் நீங்கள் டெய்லி 100 ரூபா அப்படிங்கிற விகிதத்தில் 7500 ரூபா சேர்த்துறீங்க, அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தங்கமயிலேருந்து 5% அதுக்கு போனஸாக கொடுப்பாங்க. அதாவது 375 ரூபா போனஸாக கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் உள்ளே போடுற 7500 ரூபாய்க்கான கோல்டும் அக்கௌண்ட்டில் ஏறும், அவங்க கொடுக்குற 375 ரூபாய்க்கான கோல்டும் சேர்த்து மொத்தமாக 7875 ரூபா மதிப்புள்ள கோல்டு உங்களோட தங்கமயில் டிஜி கோல்டு அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு 75 நாள், ரெண்டாவது 75 நாளுக்கு அதே மாதிரி நீங்கள் டெய்லி 100 ரூபா விகிதத்தில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 7500 ரூபாய்க்கு 3.75 3.75% உங்களுக்கு போனஸ் தருவாங்க. அதாவது 281 ரூபா போனஸ் தருவாங்க. மொத்தமாக உங்களுக்கு 7781 ரூபா உங்களோட அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். மூணாவது 75 நாளில் அதே மாதிரி டெய்லி 100 ரூபா ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிட்டா 7500 ரூபா நீங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு 2% போனஸ், அதாவது 180 ரூபா போனஸ். மொத்தமாக இந்த 7500 + இந்த 150 சேர்த்து 7650 ரூபா உங்களுக்கு போனஸாக அவங்க அக்கௌண்ட்டில் கோல்டாக ஆட் ஆகிருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அன்னைக்கு இப்போ இன்றைக்கி 100 ரூபா போடுறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபாய்க்கான எவ்வளோ மில்லிகிராம் கோல்டும் அந்த கோல்டு உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கான கோல்டு டேரெக்டாக அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிக்கும். நாலாவது, அதாவது கடைசி 75 நாளுக்கு அதே மாதிரி இப்போது டெய்லி 100 ரூபா விகிதத்தில் 7500 ரூபா ஆட் பண்ணிக்கிறீங்க 75 நாளில் அப்படின்னா அதுக்கு 0.75% போனஸ் தருவாங்க. அதாவது 56 ரூபா போனஸ் தருவாங்க. மொத்தமாக உங்களுக்கு 7556 ரூபா அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிருக்கும். அதாவது நீங்கள் 300 நாள் தொடர்ந்து 30000 ரூபா சேமிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தங்கமயிலேருந்து உங்களுக்கு 862 ரூபா போனஸாக தருவாங்க. மொத்தமாக உங்களுக்கு 30862 ரூபா உங்களுக்கு அமௌண்ட் இருக்கும். இப்போ லாக்இன் பீரியடுங்கிறது 30 டேஸ். நீங்கள் அக்கௌண்ட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 30 டேஸ்க்கு பிரேக் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருக்குதுனாவோ இல்லை ஏதாச்சும் ஒரு பர்பஸ்க்காக இல்லை நான் இப்போ இமீடியட்டாக கோல்டு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கனாலும் ஃபஸ்ட்டு 30 நாளுக்கு இந்த ஸ்கீமை பிரேக் பண்ணி நீங்கள் சேமித்து வச்ச அமௌண்ட்லேருந்து கோல்டு வாங்க முடியாது. 31வது நாள்லேருந்து நீங்கள் தாராளமாக இந்த ஸ்கீமில் போட்ட அமௌண்ட்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த போனஸ் அமௌண்ட் உங்களுக்கு எதுவும் வராது. நீங்கள் சேமித்து வச்ச அமௌண்ட்கான அந்த எவ்வளோ கிராம் சேமித்து வச்சுருக்கிறீங்களோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த போனஸ் நீங்கள் 330 நாள் ஃபுல்லாக வச்சுருந்தீங்கன்னா மட்டும்தான் இந்த போனஸ் அமௌண்ட் வரும். மற்றபடி நீங்கள் சேமித்த அமௌண்ட்டை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் 331வது நாள்லேருந்து எப்போ பண்ணீங்கனாலும் உங்களுக்கு டோட்டல் கோல்டு வெயிட், நீங்கள் எவ்வளோ சேமிச்சிங்களோ நீங்கள் ஒவ்வொரு நாள் சேமித்த கோல்டுக்கான வெயிட் எத்தனை கிராமோ அந்த கிராமும் கூடவே அந்த பெனிஃபிட்டுக்கான எத்தனை மில்லிகிராம் இல்லை கிராம் வருதோ அதை நீங்கள் ஒட்டுக்கா
ரெடீம் பண்ணிக்கலாம். இல்லையா நீங்கள் முக்கியமான நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெச்சூரிட்டி ஆகாமல் நீங்கள் அந்த 330 நாள் மெச்சூரிட்டி டேட் ஆகாமல் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பெனிஃபிட் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு கொடுக்குற அது ஃபஸ்ட் 75 நாளில் கொடுக்குற 5% பெனிஃபிட்டோ, அடுத்த 75 நாளில் கொடுக்குற 3.75% பெனிஃபிட்டோ, லாஸ்ட் 75 நாளில் கொடுக்குற 2% பெனிஃபிட்டோ, இல்லை அதுக்கு அடுத்த கடைசி 75 நாளில் கொடுக்குற 0.75% பெனிஃபிட்டோ எந்த பெனிஃபிட் உங்களுக்கு வராது. வழக்கம் போலயே விஏ சார்ஜஸ், அதாவது இப்போ நீங்கள் நகை வாங்குறப்ப வர்ற செய்கூலி சேதாரம் அதெல்லாம் வழக்கம் போல நம்ம தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ் அதெல்லாம் நம்ம தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ காயினுக்கு ஹால்மார்க்கோட காயின்னா அந்த ஹால்மார்க்கான சார்ஜஸ் அதெல்லாம் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி, நீங்கள் வழக்கம் போல பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதில் ஜாயின் பண்ணுறீங்க சேர்த்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை நீங்கள் போடுற பணத்துக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. எந்த காரணத்துக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. கோல்டாக மட்டும்தான் தருவாங்க. நீங்கள் சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் கோல்டாக மட்டும்தான் தருவாங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ இதில் சேர்ந்து கோல்டு காயின் எடுக்கலாமா, ஜுவல்லரி எடுக்கலாமான்னு நிறையா பேர்த்துக்கு டவுட் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஜுவல்லரி எதுவும் நீட் இல்லை, இதில் இமீடியட்டாக வந்து எனக்கு இந்த ஜுவல்லரி இருக்கணும் அப்படின்ட்டுலாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் காயினை எடுத்து வச்சிங்கன்னா அதுக்கு ஏன்னா காயின் இருக்கிற பக்கம் செய்கூலி சேதாரம் பெருசாக இருக்காது. உங்களுக்கு மேக்கிங் சார்ஜ்னு ஒரு 2% பண்ணுவாங்க, ஜிஎஸ்டி தனியாக இருக்கும். அதனால உங்களுக்கு நீங்கள் போடுற அமௌண்ட்டோட 5%ஓட முடிஞ்சிடும். அதனால நீங்கள் இமீடியட் பெஸ்ட் இதுக்கு வந்து கோல்டு காயின் ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு எதுவும் நீட் இல்லைன்னா தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.